உன்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கம் எனக்கும் வந்துரும்ல இருப்பேன்னு எனக்கு தோணுச்சு. பிளானா? வீட்ல நடக்கிறதெல்லாம் பார்த்து மாமாக்கே ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அதனாலதான் உன் அம்மா கிட்ட என்ன போன் பண்ணி பேச சொல்லிருக்காரு. எங்க தெரியாம உண்மையை சொல்லிடுவேணும்னு ஒவ்வொரு வார்த்தையும் யோசிச்சு யோசிச்சு பேச வேண்டியதா இருக்கு. நம்ம சொல்ற பொய்யே நமக்கு தண்டனை கொடுக்கும்னு இப்பதான் எனக்கு புரியுது. எப்படியாவது மனோஜ் கிட்ட நல்லா பழக வச்சிரு. நானே என் வாழ்க்கைய காப்பாத்திக்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கேன். அது ஒரு நாள் உண்மையை சொல்லிடுவேன். அத மனசுல வச்சு ஒருத்தி தினம் தினம் மிரட்டி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா. உன்னை பத்தின உண்மை சீக்கிரம் வெளியே வந்துரும் தெரியுது. என் தலையெழுத்து அப்படிதான் ஆகணும்னு இருந்தா யாரால மாத்த முடியும்? யாரோ பெத்த பையன் உன்னை டாடின்னு கூப்பிடுறான். என்னாலயே சகிச்சுக்க முடியல. என்னப்பா யோசிக்கிற? தைரியமா சொல்லு. பிரச்சனை இல்லையே, அப்புறம் என்ன? பார்வதி நீ சும்மாரு. உன் நல்லதுக்காக தான் இதெல்லாம் பண்றேன். முதல்ல இங்க இருந்து நீ கிளம்பு. ஆனா பார்வதி மட்டும் போல, நாங்க 2 பேரும் சேர்ந்துதான் போறோம். என்ன பார்வதி, இவர் சொல்றது உண்மையா? ஆமா விஜய், நான் உன்னை மட்டும்தான் கூப்பிட்டேன். இதுல என்ன தப்பு இருக்கு? 2 பேரும் அங்க போய் ஒன்னா தங்க போறது இல்லையே. கார்டுல மம்மி இல்ல டாடி தான் சைன் பண்ணனும். ஆனா நான் ஏன்டா சைன் பண்ணனும்? மனோஜ் கையெழுத்து போட்டா நாளைக்கு இவன் தான் அவனுக்கு அப்பாங்கிற மாதிரி ஆயிடாதா? டேய், நான் சொல்ல எதுக்குல நீ கையெழுத்து போட்ட? பார்லரமாவே எப்படி உன்னை கட்டிக்கிச்சுன்னு இப்ப வரைக்கும் எனக்கு தெரியல. அப்படிலாம் எதுவும் இல்ல. நீங்களே எதுவும் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. எனக்கு பணம் எப்ப நான் கிடைக்கும்? சொல்ற நம்பருக்கு நீ போன் பண்ணி பணம் கேளு. இப்ப என்னதான் வேணும் உனக்கு? நான் தான் முதல்ல சொன்னேனே, பணம் தான் 2 லட்சம். எதுக்குடா இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க? எவனோ கடத்திட்டு போயிட்டான்.